நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ எலிமினேட்டர் இந்த மேட்ச்சு 30ஆம் தேதி இரவு 7:30க்கு சண்டிகரில் நடக்குது. எந்தெந்த டீமுக்குன்னா GT vs MI. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளையாண்ட பிளேயர்ஸை எடுத்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லைனை விட்டதுக்கப்புறம் பிளேயர்ஸு சேஞ்சஸ் எதுவும் வந்துச்சு, இல்லை புதுசாக பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க. ஒருவேளை கேப்டன் சேஞ்சஸ் வந்தால் மட்டும் டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுவேன் டாஸ் போட்டதுக்கப்புறம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த பிளேயர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் 11 பேரும், குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 11 பேரும் அப்படி தான் எடுத்துருக்கீங்க. இந்த தடவை கூடுதல் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லலை. வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற புரியும். அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் புனர்வூச நட்சத்திரம் வருது, செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் பூச நட்சத்திரம் வருது. இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பாண்டியா அவருடைய தலைமையிலையும், ஜிடியை பொறுத்த வரைக்கும் கில் அவருடைய தலைமையிலையும் டீம் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கடைசி விளாண்ட பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா ஆர் சர்மா, யாதவ், டி வர்மா, திர், பாண்டியா, சாண்டனர், டி சகார், டி போல்ட், ஜே பூம்ராக், குமார் அவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. ஆனால் பெயிட்ஸ்டோ அவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரே நான் எடுத்திருக்கேன். ஆனால் ஓப்பனராக இறங்குறாரா இல்லை எப்படிங்கிறது தெரியலை. அதே மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்கும் கில் அவருடைய தலைமையில் சுதர்சன், ரூதர்ஃபோர்ட், கான், ஆர் டெவாட்டியா, ஆர் கான், ஜி கோட்ஸி, கான், சாய் கிஷோர், சிராஜ், பி கிருஷ்ணா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். யாதவ், டி வர்மா, ஜே பெயிஸ்டோ, பாண்டியா, சாண்டனர், டி சகார், ஜே பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் சுதர்சன், கில், ரூதர்ஃபோர்ட், ஜி கோட்ஸி இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் 11 பேர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்சன், கில், ரூதர்ஃபோர்ட், ஜி கோட்ஸி, ஆர் சாய் கிஷோர், சிராஜ், பி கிருஷ்ணா இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது யாதவ், டி வர்மா, ஜே பெயிஸ்டோ, அப்புறம் ஜே பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 17 பேர் சொல்லிட்டேன். இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா, இப்போ மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா, டாஸ் போட்டதுக்கப்புறம் மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா நல்ல ஸ்கோர் வந்துடும். இந்த ரோஹித் சர்மா நான் எடுக்கலை. ஒருவேளை இம்பேட் பிளேயராக பெயிஸ்டோ உள்ளே வர்றாரு அப்படின்னா ரோஹித் சர்மா இம்பேட் பிளேயராக கொண்டு வர்றாங்க மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவர் நல்லா விளையாடுவார், இம்பேட் பிளேயராக வந்தால் மட்டும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவருக்கு சுமாராக தான் இருக்குது. அதனால் நான் எடுக்கலை. நீங்கள் டீமில் வேணால் எடுத்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா, அந்த ஒரு 45 நிமிஷத்தில் இருந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸு லக்னம் வந்து விருச்ச லக்னத்தில் 45 நிமிஷமும், அதுக்கப்புறம் தனுசு லக்னத்தில் 45 நிமிஷம் போகுது. செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்திங்கன்னா தனுசில் 45 நிமிஷம், மகரத்தில் 45 நிமிஷம் போகுது. இந்த 45 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு 45 நிமிஷம் நல்ல ஸ்கோர் வந்து ஒரு 45 நிமிஷம் விக்கெட் விழுகிற மாதிரியான அமைப்பு இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 2 நட்சத்திரம் வர்றதுனால. ஆனால் இந்த இன்றைக்கி நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஒரு விக்கெட்டு வேணால் விழுகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்துடும். 2 லக்னமுமே சிறப்பான அமைப்பில் இருக்குது. அது மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அப்படி தான், ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து நல்ல ஸ்கோர் வந்துடும், அப்படி எடுத்துக்கிறங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் எப்படின்னா, எந்த டீம் ஃபீல்டிங் எடுத்தாலும் அந்த டீம் வந்து அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பூச நட்சத்திரம் வந்துடுது. அதனால் வந்து ஒரு 4 ஓவருக்கு ஒரு விக்கெட்டு, 8 ஓவருக்கு ஒரு விக்கெட்டு, இல்லை பவர் பிளேகளோட 2-3 விக்கெட்டு அப்படி ஒரு அமைப்பெலாம் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸு ஃபீல்டு பண்ணுற டீம் எந்த டீமாக இருந்தாலும், அது ஜிடியாக இருந்தாலும் சரி தான், எம்ஐயாக இருந்தாலும் சரி தான், அப்படி ஒரு அமைப்புலாம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ 2 டீம்லேயும் பொதுவான பிளேயர்ஸு
அதாவது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேர் தான் எடுத்திருக்கேன். அந்த 7 பேர் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் எஸ் யாதவ், டி வர்மா, ஜே பெய்ஸ்டோ, ஹெச் பாண்டியா. ஹெச் பாண்டியாவோட வேண்டாம், நான் மறுபடியும் சொல்கிறேன். எஸ் யாதவ், டி வர்மா, ஜே பெய்ஸ்டோ, ஜே பூம்ராக். இதில் ஒரு 4 பேர் சொல்லியிருக்கேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் சுதர்சன், எஸ் கில், எஸ் ரூதர்போர்ட், ஜி கோட்ஸி. இதில் ஒரு 4 பேர், மொத்தம் 8 பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட் பிளேயர்ஸ். இதிலேருந்து ஒரு 3 பேர் நீங்கள் லைனை விட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிறங்க. இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேயர் சொல்லியாச்சு, எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் வருவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் உள்ள பவுலருக்கும் பேட்ஸ்மேன்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் எந்த டீமாக இருந்தாலும் அதில் உள்ள பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி செகண்டு இன்னிங்ஸ் பண்ணக்கூடிய டீமில் ஆல்ரவுண்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம். அது எந்த டீமாக இருந்தாலும் சரி, செகண்டு பேட்டிங் ஃபீல்டிங் பண்ணுற டீமில் வந்து ஆல்ரவுண்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப ரெண்டுலேயுமே கேப்டன் விசி வர்ற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரே டீமில் கேப்டன் விசி போட்டாலும் போடாமல் எதிர் அணியில் போடுங்க. அதாவது எந்த டீம் வின் பண்ணுதோ அதில் கேப்டனும், லாஸ் ஆகிற டீமில் விசியும் போட்டுக்கிறங்க. பவுலரு, ஆல்ரவுண்டரு, பேட்ஸ்மேன், இந்த 3 பேருக்குள்ள 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கேப்டனோ இல்லை விசியோ எதிர் அணியில் போட்டுக்கிறங்க. இப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ அதில் கேப்டன் எடுத்துக்கிறங்க. ஃபீல்டிங் பண்ணுற டீமில் வைஸ் கேப்டன் எடுத்துக்கிறங்க. ஒருவேளை ஜிடி டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் தான் எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புலையும் இருக்குது. நான் விளாட்றது சண்டிகரில் விளாட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்பில் இருக்குது. யாருக்கு? ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை எம்ஐ டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாங்க. இதுதான் டாஸுக்கு உண்டான ஒரு கணிப்பு. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே டாஸு சம்மந்தப்பட்ட இது சொல்லியிருந்தேன், அது கரெக்டாக தான் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐ டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கும், ஜிடி டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கும். என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இது ஒரு கணிப்பு தான். நீ அடுத்து வரக்கூடிய மேட்செல்லாம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அடுத்த ஐபிஎல்லையோ அல்லது இடையிலே ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஏதாவது சீரியஸில் டாஸ் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கணிச்சு பார்ப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிரும். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். நேரம் கிடைக்கிறப்ப அதை நான் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிறத வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். ஏன்னா இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு மேட்ச்சு சொல்லியாச்சு, அது இன்றைக்கி இரவு தான் நடக்க போகுது. அது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மேட்ச் நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு, அதையும் வீடியோ பதிவு பண்ணியாச்சு. இது 2க்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிற பார்ப்போம். ரிசல்ட்டு எப்படி வந்தாலும் சரி, நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டீமாக செட் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், இல்லை ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, மேட்ச் சிச்சுவேஷன் சொல்கிறேன்ல, அதை மட்டுமே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வந்து விக்கெட் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறப்பவே நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறங்க. அப்போ நீங்கள் பிளேயர்ஸு நீங்கள் பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துக்கிறங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகிறா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அந்த அரை மணி நேரம் தான் உங்களுக்கு ஒர்க்கு. டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டீமாக போட்டாலும் இல்லை ட்ரேடிங் பண்ணாலும் அந்த கேப்பு தான். ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து வலு இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா தவறுகள் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் 1-2 மேட்ச் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. நான் என்னுடைய வேலையை நான் சரியாக பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.